பணித்துறைகள் ஜூலை 8, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு தீராத தாகம் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட வசனம் 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. இங்கிலாந்தை சார்ந்த அட்சன் டெய்லர் என்ற வாலிபர் தன்னை தேவனிடம் ஒப்படைத்து ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். சீனா சென்று ஊழியம் செய்யுமாறு தேவன் தன்னை தூண்டுவதை உணர்ந்து கொண்டார். அன்றிலிருந்து சீனா செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார். ஊழியம் செய்வதற்கு இறையியல் படிப்பும் இல்லை, மருத்துவ கல்வியும் இல்லை. அவற்றை பெறுவதற்கான தேவையான பணமும் இல்லை. உடல்நிலை வேறு மோசமாக இருந்தது. சீனா வெகு தூரத்தில் இருந்தது. மேலும் அந்த நாட்டை பற்றி இங்கிலாந்து மக்களின் கண்ணோட்டம் வேறு விதமாக இருந்தது. அவர் சீனா செல்வதற்கு உதவி செய்ய கிறிஸ்துவ நிறுவனம் எதுவும் தயாராக இல்லை. ஆனால் அட்சன் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். தன் சகோதரிக்கு எழுதின கடிதத்தில் சீனா செல்ல வேண்டும் என்கிற ஆசை அதிகரித்து கொண்டே வருகிறது. அதுதான் என் மனதெல்லாம் நிறைந்திருக்கிறது. சீனாவை யாரும் கண்டு கொள்ளவே இல்லையே, என்ன பரிதாபம் என்று குறிப்பிட்டிருந்தார். அவருடைய இடைவிடாத வற்புறுத்தலால் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் அவரை சீனாவிற்கு அனுப்ப முன் வந்தது. சீனாவில் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாதிருந்த இடங்கள்ல சென்று ஊழியம் செய்தார் அட்சன். 19ஆம் நூற்றாண்டுல சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்புவதில் பெரும் பங்கு வகித்தவர் இந்த அட்சன். பெரும்பாலானோர் சீனாவை பற்றி கண்டு கொள்ளாத நிலையில அட்சனுக்கு மட்டும் அந்த திட்டம் எவ்வாறு வந்தது? தன் இளவயதிலிருந்தே தேவன் கூறுகிற சிறு சிறு காரியங்களுக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிவார். அதையே தன் வாழ்க்கையில பழக்கமாக்கி கொண்டார். தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடாதபடி நம் வாழ்க்கையில தடையாயிருப்பது என்ன? நம் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று தேவனிடம் நம்மை முழுவதும் ஒப்படைத்து ஜெபிப்போமா? வேதவசனம் கூறுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. இன்று அநேக இருதயம் பிசாசால குருடாக்கப்பட்டுள்ளது. நாம் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆத்ம தாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். மழை துளி பயிர் மேல் பொழியும், என் உபதேசம் பொழியும். பனி துளி புல் மேல் இறங்கும், என் வசனமும் இறங்கும். உபாகமம் 32:2.